வெல்கம் டு மாஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்ஸ் வந்து ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய முதல் காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக்ஸ் தெரியாமல் இருக்கிறது. பேசிக்ஸ் பற்றி நிறைய பேர் தெரியாது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ் ரொம்ப தெரியாமல் இருக்கும். அதனால பற்றி ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம என்னென்ன சம்ஸ் வந்து எப்படி வருதுன்னே ஒரு ஆன்சர் போடுறாங்க அப்படின்னா அது எப்படி வருதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருவோம். இப்போ பேசிக்ஸ் தெரியாமல் ஏன் நம்மளால் போட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து ஒரு சம் இருக்குது. ஸோ 2 power 8 + 2 power 9 = 2 power 8 × 3. இந்த ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சம்மை வந்து நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்கும்போது, இப்போ இந்த சம் எப்படி வருதுன்னு பாருங்கள். இன்கேஸ் இப்போ இந்த 2 power 8 இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா 2 power 8 அப்படி வச்சுக்கிறேன். 2 power 9 வந்து 2 power 8 + 1 நான் பிரிக்கிறேன். 9 வந்து 8 + 1 பிரிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 2 power 8 + இந்த 2 power 8 + 8 + 1 வந்து 2 power 8 × 2 power 1 அப்படி நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் வந்து 2 power 8 காமனாக எடுக்கிறேன். 2 power 8 எடுத்துட்டேன்னா 1 + 2 இருக்குமா. ஸோ இந்த 2 power 8 × 1 + 2 வந்து 3. ஸோ இது = நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போது இந்த சம் வந்து போட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் புரியும் இல்லையா? ஏன்னா நமக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ண இந்த பேசிக்ஸ் வந்து என்னென்னா a power n + m = a power n × a power m. அதாவது பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதோட பவர்ஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலான்றது இந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அந்த சம்மை நீங்கள் போட முடியும் இல்லையா? இப்போது இந்த சம்மு வந்து போட்டதுக்கப்புறம் இந்த பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சவங்க, பேசிக்ஸ் எல்லாமே தெரியும் ஆல்ரெடி எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்றவங்க வந்து இந்த சம்மை வந்து ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, இது வந்து இந்த பேசிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து வெளியே வருது, இது வந்து வெளியே கொண்டு வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க ஆன்சர். ஸோ புரியும். ஆனால் நிறைய பேர் பேசிக்ஸ் தெரிஞ்சாலுமே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச். ஒரு செகண்ட் இது பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சால் கூட செகண்ட் வந்து அப்ரோச். எப்படி வந்து ஒரு சம்மை வந்து அப்ரோச் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பேசிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச், எப்படி வந்து ஒரு சம்மை அப்ரோச் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஓகே, இப்போது சம்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 டைப் இருக்குது. ஸோ இந்த 3 டைப்பையும் எப்படி அப்ரோச் பண்ணுறது தான் இப்போ விஷயம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட். ஸோ ஃபைண்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலம் பிரிச்சுப்போம். ஸோ ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு சில கொஷின்ஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியரம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 3 தான் இருக்குது பேசிக்காக. இந்த 3த்தையுமே எப்படி அப்ரோச் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன். நம்ம பேசிக்ஸ் தெரியும், எப்படி அப்ரோச் பண்ணுறது தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஈஸியாக வந்து மேக்ஸை வந்து எல்லா சம்ஸையுமே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நியூ வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும். ஸோ போயிடுவோம். ஸோ என்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜாமெண்ட்ரிலேருந்து எடுத்துக்கிறேன். ஜாமெண்ட்ரியிலேருந்து நம்ம ஒரு சம் வந்து பார்ப்போம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர். ஓகேங்களா? ஒரு ஃபார்மர் இருக்கார். ஸ்டாண்டிங் in center of his field. ஓகேங்களா? அவர் வந்து ஒரு ஃபீல்டு வச்சுருக்காரு. அந்த ஃபீல்டில் சென்டரில் நின்றுட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் என்ன கொடுக்குறாங்கன்னா செகண்ட் த ஏரியா ஆஃப் த சென்டர் ஆஃப் த ஃபீல்டு. ஓகே, field circle is 15,400 மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. ஓகேங்களா? தென் ஃபைண்ட். ஸோ இதான் சொன்னேன் ஃபைண்டு ஷார்ட்டஸ்ட் distance from center to the outer boundary. ஓகேவா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா, இது வரைக்கும் கிவன். இது வந்து டு ப்ரூவ் இதான். ஸோ இப்போ ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஃபைண்டுன்னு ஒரு சம் கொடுக்குறாங்க, ஃபைண்டு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி அப்ரோச் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லா சம்முக்கும் இது காமன் தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு எடுத்து கிவன் எழுதிக்கணும். இப்போ சம்முக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் தான் உங்களுடைய ஆன்சர், ஃபஸ்ட்டு ஆன்சர். இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஆன்சர் வரும். ஸோ 50% நீங்கள் வந்து சம்மை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா போதும். மிச்சம் 50% வந்து உங்களோட ஃபார்முலாஸு, உங்களுடைய கேல்குலேஷனு வித்தவுட் எரர் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இதான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஸ்டாண்டிங் இன் சென்டர் ஆஃப் ஹிஸ் ஃபீல்டு. ஸோ இது வந்து ஜாமெட்ரிக்கல் கொஸ்டினால் நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக டயக்ராம் போட்டே ஆகணும். டயக்ராம் கூட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் வந்து ஒரு ஃபார்மர் நின்றுருக்காரு. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அந்த பாயிண்ட்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஓகே ஒரு பாயிண்ட், ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட் நின்றுருக்காரு. செகண்ட் போயிடுவோமா, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ சர்க்கிள், அப்போது அந்த ஃபீல்டு வந்து சர்க்கிளாக இருக்குது. ஓகேங்களா, அந்த சர்க்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,400 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஜாமெட்ரிக்கல் கொஸ்டின், இது வந்து ஒரு சர்க்கிள், அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க சம் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு டைம் ட்ராவல் ஓடிடணும், இந்த சம் வந்து எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்ததில் வந்து கிவனில் வந்து ஏரியா இஸ் அ சர்க்கிள், அந்த சென்டரில் நிற்கிறார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுவே போதுமானது. என்ன ஃபைன் பண்ணணும், டு ப்ரூவ். நீங்கள் எழுத வேண்டியது டு ப்ரூவ் என்ன அப்படின்னு எழுதணும். டு ப்ரூவ் என்னன்னா, ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு த அவுட்டர் பவுண்ட்ரி. இதான் வந்து அவுட்டர் பவுண்ட்ரி. சென்டரில் இருந்து எது வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதுவா இல்லை இதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இதுவா, இந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் சர்க்கிளில் சென்டரில் இருந்து அவுட்டர் பவுண்ட்ரிக்கு நீங்கள் எந்த லைனில் வரைஞ்சாலுமே எல்லாமே வந்து ஈக்குவல் தான், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கால்ட் ரேடியஸ். அப்போது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான், அதான் ரேடியஸ். ஸோ இப்போ ரேடியஸ்க்கு எப்படி சொல்கிறாங்க, கொஸ்டின் கொஞ்சம் உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, தவிர்த்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, இப்போது ரேடியஸ் கண்டுபிடிக்கணுமா, ஏரியா தெரியும், ஏரியா வந்து ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதிக்கணும். டு ப்ரூவ் வந்து ஓகே, டு ப்ரூவ் நீங்கள் சிம்பிளாக எழுதிக்கலாம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் த ஃபீல்டு கூட போட்டுக்கலாம், ஏன்னா ஃபீல்டு இப்போ தான் சம் இருக்கலாம், ஃபீல்டு போட்டுக்கலாமா. ஸோ இதான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் 2 ஸ்டெப்ஸ் இதான், கிவன் அண்ட் தென் ப்ரூவ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சம்குள்ளே போக போகிறோம். இப்போ உங்களுக்கு எது ஏரியா கொடுத்துருக்காங்க, ஏரியா இட்ஸ் ஈக்குவல் டு 15,400 மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது அதோட ஏரியா. ஸோ இவங்களுக்கு ஏரியாக்கான ஃபார்முலா தெரியும், πr² இஸ் அ ஃபார்முலா. ஓகேங்களா, ஃபார்முலா தெரியணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஈக்குவல், இதுவும் ஏரியா தான் இதுவும் ஏரியா தான். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணி எழுதிப்போமா. 400 ஈக்குவல் டு 5 வேல்யூ 22/7. ஆர் வந்து நமக்கு தெரியாது, r² அப்படியே வச்சுப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள் இது வந்து நம்பர்ஸில் சரி வேரியபிள் சைடு வச்சுப்போமா. ஸோ r² இஸ் ஈக்குவல் டு 7/22 இன்ட்டு 15,400. சரி ஓகே, இப்போது இந்த 22 வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 15,500 வந்து 7 டைம்ஸ் 154. ஸோ 2 0 அப்படியே வந்துடும். ஸோ இது 1 டைமு. ஸோ 7 இன்ட்டு 700 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 7 இன்ட்டு 100 பிரிக்கலாமா. இதுதான் அப்ரோச். எதுக்கு நான் இப்படி பிரிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு r² இருக்குது. r²னா இந்த சேம் வேல்யூ 2 டைம்ஸ் இல்லைங்களா, அதே தான். இப்போ இந்த r²ன்றது ஒரே வேல்யூ 2 டைம் வரும், எனக்கு r தான் வேணும். ஸோ அப்போ நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். இதான் அப்ரோச். உங்கள் ஃபுல் சம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஸ்டெப்பு வந்து இனிமேல் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆரம்பிச்சிடணும். ஓகே, இப்போ r² வேணும். ஸோ அப்போ r² வேணும்னா எந்த வேல்யூ 2 டைம்ஸ் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 7 2 டைம்ஸ் பிரிச்சுட்டேன். அதே மாதிரியே இந்த 100 இருக்கா, 100 2 டைம்ஸ் பிரிக்க முடியுமா, 10 10 பிரிக்க முடியும். ஓகேவா, இப்போது இந்த r² ரூட் பண்ணால் எனக்கு r வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த 7 வந்து 1 டைம் வெளியே வந்துடும், அதே மாதிரி 10 1 டைம் வெளியே வந்துடும். ஸோ 17 இஸ் அ மீட்டர், 17 மீட்டர் தான் அவர் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 70 மீட்டர்ஸ். ஸோ இது மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஒரு சம்மை r² இருக்கா, r வேணுமா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம டபுள் த டைம்ஸ் நம்பர்ஸ் வேணும்.
அப்போ தான் ஈஸியாக நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணோம் ஒரு சம்மு. ஓகேங்களா? ஃபைன் சம் தான் இப்படி அப்ரோச் பண்ணோம். சம்டைம்ஸ் வந்து ப்ரூவ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது? ப்ரூவ்னா என்ன அப்படின்னா கண்டிஷன் இருக்கும். கொஸ்டின்லேயே இப்படி தான் இருக்கும். கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கண்டிஷன் 2 கண்டிஷன், சம்டைம்ஸ் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் ஆட் ஆகி வரும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சம்திங் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சம்திங் டு ப்ரூவ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இது வந்து நான் அல்ஜீப்ராவில் போகிறேன். ஓகேங்களா? அல்ஜீப்ரா சம்ஸ் போய் பார்ப்போம். அல்ஜீப்ராவில் எடுக்கிறேன். இது வந்து ஜாமெட்ரி எடுத்து அல்ஜீப்ரா. இப்போ ப்ரூஃப் வந்து பார்ப்போம். டு ப்ரூவ் அப்படி சொல்லி போட்டோம் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து எடுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணோம். எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 14. ஸோ வந்து வேரியபிள் ஒரு சைடும் நம்பர்ஸ் எடுத்து கொண்டு போயிடுவோம். ஸோ 14 minus 5. ஸோ 14 minus 5னா 9 இஸ் ஆன்சர். ஸோ ஓகேவா? அப்போ ஒய் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இந்த கண்டிஷன் வந்து ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். y minus 7 equal to 2. ஸோ y ஆன்சர் வச்சுப்போம். நம்பர்ஸ் வந்து கொண்டு போவோம். 2 plus 7 equal to 9. ஓகேயா? இப்போது y equal to 9, x equal to 9. ஸோ 9 equal to 9. ஸோ 9 equal to x, y 9 equal to y. ஸோ தென் ப்ரூவ்ட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூஃப் வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன உங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன கொண்டு வர போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் எரர் ஒரு சான்ஸ் கிடையாது. எரர் நீங்கள் பண்ணாலுமே இன்கேஸ் இங்கே வந்து தெரியாமல் இங்கே நீங்கள் 10 போட்டுட்டீங்க அப்படியே இங்கே 9 வந்துடும். ஸோ இப்போ இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே கரெக்டாக போட்டுக்கோமா? ஓகே 9 கன்ஃபார்ம் 9. இங்கே தான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்கலாம்? அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஃபைனில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க. போட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே எதனா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு கேல்குலேஷன் எரர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபைனல் ஆன்சர் தப்பாக வரும். நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பாட்டு போட்டு முடிச்சிருவீங்க. ஃபைனல் ஆன்சர் சம்திங் போட்டு முடிச்சுட்டு அதர்சம் போயிடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் தப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது. பட் இங்கே சான்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க். ஓகேவா? ஆனால் இங்கே மேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் கரெக்டாக போகிறீங்க. ஒரு ஃபார்மில் கரெக்டாக போடுறீங்க. அப்ளை கரெக்டாக பண்ணுறீங்க. கேல்குலேஷன் பண்ணுறீங்க. கேல்குலேஷன் எதாவது ஆயிடுச்சா? ஸோ அது ஒரு மார்க் மேக்ஸிமம். அவ்வளோதான். வேறு எதுவுமே இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, சரி. ஃபைன் இருக்கும், ப்ரூவ் இருக்கும். ஃபைன் பண்ணக்கூடிய சம்ஸு, ப்ரூவ் பண்ணக்கூடிய சம்ஸு. தென் பார்த்தீங்கன்னா தியரம்ஸ் இருக்கும். தியரம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புக்ஸில் ஒரு டெக்ஸ்ட் புக்ஸில் ஒரு மாதிரி சம்ஸ் இருக்கும். சம் எக்ஸாம் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம் இந்த வேல்யூ மாற்றிடுவாங்க. இதுலேயுமே வந்து கண்டிஷன் சம், சைன் சேஞ்சு, இல்லை எக்ஸ்ட்ரா நம்பர் ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா வேரியபிள் ஆட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவோம். பட் தியரம் வந்து ரொம்பவே வந்து மார்க்கிங் ஏரியா. ஏன்னா தியரம்னா இப்போது நான் அந்த சம்மில் என்ன சொல்ல போகிறேன்? பித்தாகரஸ் தியரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து. இப்போது பித்தாகரஸ் தியரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மாற்ற முடியாது எதுவுமே. இட் வில் பி கான்ஸ்டன்ட். அதே தான் இருக்க போகுது. ஸ்டேட்மெண்ட் மாற்ற முடியாது. அதோட ப்ரூஃபையும் மாற்ற முடியாது. எதுவுமே மாற்ற முடியாது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி க்ரியேட்டிவாக கேட்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த சம்ஸ்லாம் போட்டுடலாம். தியரம் வந்து கம்பேரிட்டிவ்லி ஃபைண்ட் அண்ட் ப்ரூவோட மார்க்கிங் ஏரியா அப்படி சொல்லலாம். பட் ஆனால் 10th ஸ்டாண்டர்டில் 1 or 2 வரும். 11th 12th கொஞ்சம் ஒரு 3 கொஸ்டின் வரலாம் தியரம்ஸ். பட் மேக்ஸிமம் வராது. பட் ஆனால் இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துங்க ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்றதான். ஸோ உங்களுக்கு இதில் கொஸ்டின் கிடையாது, வேறு ஆன்சர் மட்டும் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட் தான் உங்களோட கொஸ்டின். ஆனால் நீங்கள் இதில் வந்து தியரம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் நீங்களே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the hypotenuse side square is equal to sum of the square of the other two sides சொல்லுவாங்க. ஸோ அதர் டூ சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆப்போசிட் சைடு அதோட ஸ்கொயரு ப்ளஸ்ஸு அட்ஜசன்ட் சைடு இன்னொன்று அட்ஜசன்ட் சைடோட ஸ்கொயரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டு இதை நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டெக்ஸ்ட் எழுதிடுவீங்க. எழுதுக்கு அப்புறமா இதை வந்து ஹைப்போடினியஸ்னால் என்ன, ஆப்போசிட்னா என்ன, அட்ஜசன்ட் சைட்னா என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த தியரம் நீங்கள் தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் தான் இந்த தியரமே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. கிரியேட் பண்ணும்போது எப்படி அவர் க்ளீனாக சொல்லியிருந்தாரோ, இல்லை எதை நான் ஹைப்போடினியஸ் சொல்கிறேன், எதை நான் ஆப்போசிட் சொல்கிறேன், எதை நான் அட்ஜசன்ட் சொல்கிறேன், அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அந்த ட்ரையாங்கிள் நேம் தரணும். ஸோ ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஏ இது பி இது சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இது ரைட் ஆங்கிள் வந்து சியில் இருக்குது. ஸோ
ஏசிபி இந்த ஆங்கிளில் தான் 90 டிகிரி இருக்குது. ஸோ இட்ஸ் கால்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ சிபிஏ இங்கே வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது. அந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா டிகிரி. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்று டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எது வந்து ஹைப்போட்டினஸ் பார்த்தோன்னா ஏபி தான். ஏபி இஸ் அ ஹைப்போட்டினஸ். அந்த மாதிரி சொல்லணும். ஹைப்போட்டினஸ்ஸு இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு வந்தனால இது ஆப்போசிட் சைடு, இன்னொரு சைடு வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது ஒரு எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹைப்போட்டினஸ் வந்து 5 இருக்குது அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் வந்து ஒரு 4 இருக்குது, இது வந்து 3 இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயரா? ஸோ 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9, ஸோ 25. ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25. கரெக்டாக வருதா? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா எலாபரேட் பண்ணி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் வந்து வித் ப்ரூஃபோடு சொல்லணும். எதனால் நான் வந்து ஆப்போசிட் சொல்கிறேன், ஏதோ அட்ஜசன்ட் சொல்கிறேன், ஏதோ ஹைப்போட்டினஸ் சொல்கிறேன், ஏன் இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்கிறோம், இது 90 டிகிரி. ஸோ எல்லா கண்டிஷனையும் வந்து நீங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக கொடுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து மேக்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 டைப் தான் இருக்குது. இது தாண்டி எதுனா வேறு சம்ஸ், டிஃப்ரெண்ட் சம்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா அது சொல்லுங்கள். அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்ரோச் மேக்ஸிமம் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே பாதி சம் 90% சம் வந்து ஓவர். இதபடி நீங்கள் எரர் பண்ணாமல் போடுறதும் பேசிக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதும் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து எப்படி வந்து பேசிக்ஸ்லாம் நம்ம வந்து இருக்குது, பேசிக்ஸ் என்னென்னலாம் இருக்குது மேக்ஸில், ட்ரிக்னாமெட்ரி பேசிக்ஸு, அப்புறம் செட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பேசிக்ஸு, மேட்ரிக்ஸ் பேசிக்ஸு, வேறு என்ன இருக்குது, அப்புறம் ஜாமெண்ட்ரி, இந்த ஆங்கிள் அதெல்லாம் வரக்கூடியது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்று போட்டு போகிறோம். உங்களுக்கு எந்த சாப்டரோடைய பேசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.